சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தென்னுரு ஆனாய் போற்றி. பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றென காரமுதானாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றிவோம் நம சிவாய. உலகெலாம் உணர்ந்தேற்றற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசகமுதையாவின் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியிலிருந்து 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம். வாருங்கள், இன்றைய தினமும் அடுத்த 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. தற்பொழுது அடுத்த 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. முனிவர நோக்கி தனிவர கௌவி ஆணென தோன்றி அலியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடத்து அறுவரை தோறும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும். நண்பர்களே, பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திப்போமாக. முனிவர நோக்கி நனிவர கோழி ஆணென தோன்றி அழியென பெயர்ந்து வானுதல் பெண்ணென ஒழித்தும் சென்னையின் ஐம்புலன் செலவிடத்து அறுவுரை தரும்போய் துற்றவை துரத்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழிந்தும். அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் என்பது பாடல் வரிகளாகும். துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் என்பது பாடல் வரிகளாகும். நண்பர்களே, தற்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்திப்போம். அதற்கு முன்பாக சில வார்த்தைகளுக்கு அறிஞர் பொருள் அறிந்து விடுவோம். முனிவு அறை என்று சொன்னால் வெறுப்பற்ற, சேன் வாய் நின்றால் நெடுந்தொலைவு, திருந்த ஒழித்து முழுவதுமாய் மறைத்து என்று பொருளாகும். தற்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்தித்து விடுவோம். முனிவர நோக்கி நனிவர கோவி ஆணென தோன்றி அழியென பெயர்ந்து. இறைவனே, உன்னை பற்றி உணர்ந்தவர்களுக்கு நீ ஆணாக விளங்குவதாக உணரப்படுகிறாய். நன்றாக கவனியுங்கள். இறைவனே, உன்னை பற்றி உணர்ந்தவர்களுக்கு நீ ஆணாக விளங்குவது உணரப்படுகிறது. அழியாகவும் பெண்ணாகவும் நீயே உணரப்படுகிறாய். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. இறைவனை நாம் ஆணாக பார்த்தால் அவர் ஆணாக தெரிகின்றார், அழியாகவும் பெண்ணாகவும் அவரை தெரிகின்றார். ஆனால் ஐம்பொறிகளின் செயல்களை ஒதுக்கியும் தள்ளியும் எவரும் எளிதில் அண்ட இயலாத மலைகளுக்கு சென்று உணவும் ஏற்காது குற்றுயிராய் கிடந்து தன்னை ஆளாக்குவதன் மூலம் இறைவனை கண்டுவிட முடியாது.
அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஏற முடியாத மாபெரும் மலைகளுக்கெல்லாம் சென்று அன்னம் தண்ணி உண்ணாமல் இருந்தாலும் இறைவனை கண்டுவிட முடியாது. வாழ்க்கையில் நிலையான வாழ்வை மேற்கொண்டு பக்தி செலுத்துவதால் மட்டுமே இறைவனை காண்பது சாத்தியமாகும். அதான் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஐம்பொறியின் செயல்களை ஒதுக்கி தள்ளியும், நம்முடைய ஐம்புலன்களுடைய செயல்களை ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு ஏற முயலாத, எளிதில் எவரும் ஏற இயலாத மலையில் அன்னம் தண்ணி உண்ணாமல் ஏறினாலும் நம்முடைய இறைவனாகிய ஈசனை கண்டுவிட முடியாது. வாழ்க்கையில் நிலையான வாழ்வை மேற்கொண்டு, வாழ்க்கையில் நிலையான வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையில் நிலையான வாழ்க்கை என்றால் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில் நிலையான வாழ்வை, ஒழுக்கமான வாழ்வை மேற்கொண்டு பக்தி செலுத்தால் மட்டுமே நம்முடைய இறைவனாகிய ஈசனை அடைவது சாத்தியம் என்று நமக்கு ஆசிரியர் கூறுகிறார். நண்பர்களே, இந்த பாடல் வரிகளெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் ஊற்றெடுத்து ஓடுகின்றது. எவ்வாறு இந்த பாடலெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று சிந்திக்க இயலாத அளவிலான அற்புதமான பாடல் வரிகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அனுதினமும் திருவாசகத்தில் 5 பாடல்களை படித்து யான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை தினம் அடுத்த 5 பாடல் வரிகளையும் அதுக்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம். அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போற்றிவோம் நம சிவாய. சிவா திருச்சிற்றம்பலம்.